டைம் இல்லை அப்படின்னு ஓடிட்டு இருக்க ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணி என்னோட வீடியோ நீங்கள் பாருங்கள். உங்களால் உங்கள் டைமை பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணி பெட்டராக சக்சீட் பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான சயின்டிஃபிக் ஸ்ட்ராட்டஜிக் டூல் தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது எய்சனோவர் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டாஸ்க், அதாவது ஒரு 1008 டாஸ்க் இருக்கலாம், 1008 வேலை இருக்கலாம், தலைக்கு மேலே வேலை இருக்கலாம், அந்த எல்லா வேலையுமே எப்படி செக்ரிகேட் பண்ணி எப்படி கேட்டகரைஸ் பண்ணி அதை நீங்கள் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் டூ அப்படின்னா அந்த பாக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேலையில் எந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க், இது இப்போ பண்ணலன்னா எப்பயுமே பண்ண முடியாது, எனக்கு இது ரொம்ப குருஷியலான டைம், குருஷியலான ஒர்க் அப்படின்னு சில ஒர்க்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 மந்த்ஸில் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கும்போது அப்போது உங்களுக்கு படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒர்க்கெல்லாம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பிளான் பண்ணி இந்த பாக்ஸில் நீங்கள் செக்ரிகேட் பண்ணணும். செகண்ட், டிசைட் அப்படின்னா இதெல்லாம் லைஃப்பில் தேவை அப்படின்னு சில விஷயம் இருக்கும், ஆனால் இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் ட்ரைவ் போகிறது, நல்ல ட்ரிப் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சிட்சாட் பண்ணுறது, ரொம்ப ரீல்ஸ் யூஸ் பண்ணுறது, ரீல்ஸ் பார்க்குறது, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக லைஃப்பில் தேவை. ஒரு மூவிக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு ரீக்ரியேட்டிவ் விஷயம்லாம் லைஃப்பில் தேவை தான். பட் இப்போ அதுக்கான டைம் கிடையாது, அதுக்காக லைஃப்பில் ஒரு டைம் வரும்போது அதை நான் பண்ணுவேன், இது இப்போ இந்த வேலை பண்ணுறதுக்கான டைம் இது இல்லை அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இந்த டிசைட் பாக்ஸில் டெலிகேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டெலிகேட் பாக்ஸ். டெலிகேட் அப்படின்னா அசைன் பண்ணுறது. டெலிகேட் அப்படிங்கிறது போது என்னென்னா, இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான், ஆனால் இது நான் செய்கிற விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு ஒரு குக் வைக்கிறது தப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்களே ஆல்மோஸ்ட் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கே அதிகமாக இருக்குது. அப்படின்ற போது இந்த குக்கிங், இந்த மாதிரி அன்ப்ரொடக்டிவான ஒர்க்ஸ், நண்பன் படத்தில் வந்து சத்யராஜ் சார் சொல்கிற மாதிரி ரொம்ப அன்ப்ரொடக்டிவான ஒர்க்ஸ்லாம் நீங்கள் இந்த டெலிகேட் பாக்ஸில் நீங்கள் டெலிகேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டெலீட் அப்படின்னா இது ஒரு தப்பான விஷயம், நம்மக்கிட்ட அந்த ஹேபிட் இருக்குது, இல்லை இந்த வேலை வந்து ஒரு ரொம்ப தப்பான விஷயம், இது நம்ம செய்ய வேண்டிய விஷயமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது, இல்லை இந்த ஒர்க்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அது இந்த டெலீட் பாக்ஸில் வந்து செக்ரிகேட் பண்ணுங்கள். செக்ரிகேட் பண்ணிட்டு உங்கள் டைம் மேனேஜ் பண்ணி பாருங்கள். யூ வில் பிகம் எஃபிஷியண்ட்டாக மாறணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க.